அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் 2024 லேட்டஸ்ட் ப்ரெஸ் நியூஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஆர்பி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அப்போ இந்த லேட்டஸ்ட் ப்ரெஸ் நியூஸில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் 2024 ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அப்போ அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை அவங்க எடிட் பண்ணிக்கிடலாம். சரிங்களா? இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஏற்கனவே அப்ளை பண்ணி அதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அவங்க தான் என்ன செய்ய முடியும்? எடிட் பண்ண முடியும். அப்போ இந்த டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் இந்த 15 ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகும். 15 இப்போ அதாவது 15/5/2024 க்ளோஸ் ஆயிடுச்சு. 16 இருந்துட்டு 19 வரைக்கும் ஒரு டைம் கொடுக்குறாங்க. அப்போ அந்த டைமுக்குள்ளே இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கிறாங்களோ ஏதாவது கரெக்ஷன் இருக்குது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, டாக்குமெண்ட்ஸை மாற்றி அப்லோட் பண்ணிட்டேன், ஃபோட்டோவை மாற்றி அப்லோட் பண்ணிட்டேன், ஏதாவது மார்க்ஸு ராங்காக என்ட்ரு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. சரிங்களா? அதாவது எடிட்டிங் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா ஒரு 3 days டைம் கொடுக்குறாங்க. அந்த டைமுக்குள்ளே அவங்க எடிட் பண்ணிக்கிடலாம். சரிங்களா? அப்போ இதில் இந்த பத்திரிகை செய்தியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா அப்லோடு ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு 15/5/2024 அப் டு 5 PM அப்படிங்கிறதையும் கொடுத்துருந்தாங்க. இப்போது இந்த விண்ணப்பதாரர்கள் தங்கள் இணையவழி விண்ணப்பத்தில் திருத்தம் செய்ய எடிட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்போ இந்த விண்ணப்ப கட்டணம் செலுத்தியவர்கள் விண்ணப்பம் கட்டணம் செலுத்தியவர்கள் தங்களின் விண்ணப்பத்தில் திருத்தம் மேற்கொள்ள விரும்பினால் 16/5/2024 முதல் 19/5/2024 5 மணி வரை திருத்தம் செய்ய ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அப்போ 3 days டைம் கொடுக்குறாங்க. இந்த 3 daysக்குள்ளே நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா பண்ணிவிடலாம். அதுக்கப்புறமா கண்டிப்பாக எடிட் பண்ணவே முடியாது. அப்போ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் யாரெல்லாம் எடிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இணைய வழியில் விண்ணப்பித்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி சப்மிட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, தேர்வு கட்டணம் செலுத்தி, அவங்க மட்டும்தான் இதில் திருத்தம் செய்ய முடியும். அதுக்கப்புறமா விண்ணப்பதாரர்கள் தங்களது விவரங்களை திருத்தம் செய்து புதுப்பித்தவுடன் கடைசி பக்கத்தில் கடைசியில் சப்மிட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை நீங்கள் கண்டிப்பாக அதை கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்துருக்கணும். இல்லைன்னா நீங்கள் என்ன தான் எடிட் பண்ணாலும் கண்டிப்பாக அங்கே எடிட் ஆயிருக்காது. சரிங்களா? அப்போ அவ்வாறு செய்யவில்லையெனில் செய்யப்பட்ட மாற்றங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதனால் கரெக்டாக என்ன நீங்கள் திருத்தம் பண்ணுறீங்களோ சப்மிட் அப்படிங்கிறத கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா கடைசியாக உள்ள சமர்ப்பி ஃபைனல் சப்மிட் பொத்தானை அழுத்தி உறுதி செய்யவில்லையெனில் அன்னாரின் விண்ணப்பம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. முந்தைய விவரங்கள் மட்டுமே பரிசீலிக்க முடியும். அதாவது இந்த சப்மிட் ஆப்ஷன் கொடுக்கலன்னா அந்த எடிட் பண்ணது எல்லாமே எடிட் ஆயிருக்காது இல்லையா? அதனால் பழைய டீட்டெயில்ஸ் தான் அப்படியே இருக்கும். அதனால் சப்மிட் அப்படிங்கிறத பண்ணாமல் விட்டுறாதீங்க. விண்ணப்பதாரர்கள் மாற்றங்களை செய்து விண்ணப்பத்தை சமர்ப்பித்த பின் வேறு எந்த மாற்றமும் ஏற்றுக்கொள்ள இயலாது. ஒருக்கா எடிட் பண்ணதுக்கு அப்புறமா திரும்பியும் எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா கண்டிப்பாக முடியவே முடியாது. அதுக்கப்புறமா இந்த திருத்தம் எடிட் ஆப்ஷன் மேற்கொள்ளும் விண்ணப்பதாரர்கள் மேற்கொள்ளும் குறிப்பிட்ட இடத்தில் இப்போ ஒரு இதில் நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், அப்போ அது சார்ந்த டீட்டெயில்ஸ் அதுக்கு பின்னாடி கீழே வரலாம். சரிங்களா? அப்போ ஒன்று எடிட் பண்ணும்போது அடுத்த ஃபீல்டையும் நீங்கள் எடிட் பண்ணுற மாதிரி வரணும். அப்போ அதனால் ரெண்டையுமே எடிட் பண்ண வேண்டியது வரும். பாருங்கள், ஏனெனில் சில பகுதிகளில் திருத்தம் செய்யும் பொழுது மற்ற பகுதிகளிலும் மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும். அதனால் அதையும் என்ன பண்ணிடணும்? கண்டிப்பாக அதை எடிட் பண்ணிடணும். ஏன்னா ஒரு இதில் நீங்கள் இந்த கரெக்ஷன் பண்ணும்போது அடுத்த இதுலேயும் அந்த கரெக்ஷன் தேவைப்படும். அதனால் மறக்காமல் அதையும் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா திருத்தம் செய்த பின்னர் பிரிண்ட் ப்ரிவியூ பேஜ் சென்று அனைத்தும் சரியாக உள்ள பட்சத்தில் டிக்ளரேஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? பின்னரே தங்களின் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ பிரிண்ட் ப்ரிவியூ பேஜில் போயிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கிடுங்க. விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பத்தில் எந்த ஒரு மாற்றமும் செய்யவில்லை எனில் முந்தைய தரவுகளே பரிசீலிக்கப்படும். சப்போஸ் எந்த ஒரு கரெக்ஷனும் இல்லை, எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு ஆச்சுன்னா அதே இதை மெயின்டைன் பண்ணிடலாம். கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. விண்ணப்பதாரர்கள் கைபேசி
மின்னஞ்சல் முகவரி ஆகியவற்றில் மாற்றங்கள் செய்ய இயலாது. அப்போ அந்த மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இந்த ரெண்டுலையும் நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஏற்கனவே கொடுத்துருந்த அதே இதுதான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். அந்த ரெண்டையும் சேஞ்ச் பண்ண முடியாது. இனம் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் சார்ந்த விவரங்கள் திருத்தம் இருப்பின் விண்ணப்பதாரர் செலுத்திய கட்டணத் தொகையில் ஏற்படும் மாற்றங்களுக்கு விண்ணப்பதாரரே பொறுப்பாவார். சப்போஸ் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் வச்சுருக்குறாங்க இல்லையா? சப்போஸ் அதை நாம் மாற்றணும், இந்த கம்யூனிட்டியை மாற்றணும், இதில் இந்த பிடபிள்யூடியை மாற்றணும் அப்படின்னு ஆச்சுன்னா அதுக்கு கட்டணம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்போது என்ன சொல்லணும், விண்ணப்பதாரர் தான் அந்த கட்டணத்தை செலுத்தி திரும்பவும் அவங்க அதை அப்ளை பண்ணணும். விண்ணப்பத்தில் கட்டணத் தொகையில் திருத்தம் செய்ய வேண்டிய இருப்பின் கூடுதலாக கட்டணம் செலுத்த வேண்டிய விண்ணப்பதாரர் தேர்வுக்கான முழு கட்டணத் தொகையும் மீண்டும் செலுத்த வேண்டும். இப்போ ஏதாவது திருத்தம் செய்கிறாங்க, அந்த விண்ணப்ப தொகையில் ஏதாவது மாற்றம் இருக்குது, அப்போது ஃபுல் அமௌண்ட்டையும் திரும்ப பே பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா? அப்போ விண்ணப்பதாரர் தான் அதை செலுத்த வேண்டும். விண்ணப்பத்தில் கட்டணத் தொகையில் திருத்தம் செய்யும் போது குறைவாக கட்டணம் செலுத்த வேண்டி இருப்பின் விண்ணப்பதாரர் ஏற்கனவே செலுத்திய கட்டணத்தின் மீத தொகை திரும்ப வழங்கப்பட மாட்டாது. அதையும் சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ ஏற்கனவே 1000 ரூபா கட்டியிருக்கீங்க அப்படின்னு ஆச்சுன்னா இப்போ 500 ரூபா வருது அப்படின்னு ஆச்சுன்னா அந்த ரிமைனிங் பேலன்ஸ் அமௌண்ட்டை திரும்ப தர மாட்டாங்க. சரிங்களா? அப்போ இனி வரும் காலங்களில் திருத்தம் தொடர்பாக எவ்வித கோரிக்கைகளும் பரிசீலனை செய்யப்பட மாட்டாது என தெரிவிக்கப்படுகிறது. அப்போ இதுதான் கடைசி டேட்டு. இல்லை, இப்போ ஒரு 3 days டைம் கொடுக்குறாங்க. 19க்கு அப்புறமா எந்த ஒரு மாற்றமும் கண்டிப்பாக இருக்காது. அதனால் இந்த 3 daysக்குள்ளே நீங்கள் எப்படியாவது ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா உடனடியாக அதை எடிட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா திருத்தம் செய்ய முடியாது. இதை தான் என்ன பண்ணியிருப்பாங்க, கடைசி வரைக்கும் இதுதான் உங்களுடைய எல்லா இதுதான் உங்களுடைய டேட்டா அப்படிங்கிறத கரெக்டாக வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா மாற்றம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சப்மிட் பட்டனை கரெக்டாக கொடுத்துருங்க. அப்ளிகேஷன் ஏற்கனவே அப்ளை பண்ணவங்க ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா உடனடியாக அதை கரெக்ஷன் பண்ணி முடிச்சிருங்க. சரிங்களா? அப்போ இந்த எக்ஸாமுக்காக, அதாவது இந்த டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்காக கெமிஸ்ட்ரிக்கு நம்ம வந்துட்டு ஆன்லைன் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ இந்த கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆச்சுன்னா உடனடியாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிடலாம். அதுக்கப்புறமா இந்த டிஎன் செட் எக்ஸாம் அதுக்காகவும் இந்த ஆன்லைன் கிளாஸஸ் நடந்துகிட்ருக்குது. டிஎன் செட் எக்ஸாமுக்கு டெஸ்ட் பேட்சும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ அந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது. அது மூலமாக என்ன கான்டாக்ட் பண்ணிக்கிடலாம். சரிங்களா? தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.